தொழுதேற்று ஏநாள் வரை அன்புவை தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஆண்டவராகி தேவன் சொல்லுங்க, என் ஆத்துமமே என் முழுவதுமே உன் ஆண்டவரை இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே நீர் அன்பு வைத்து உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே நீங்கள் துதிங்க. தலைமுறை 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 தாங்கும் விரோதா உலகமும் தோன்றி அழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் விரோதம் உலகமும் தோன்றி அழியாத ஏனாத்துமமே என் முழு உள்ளமே என் ஆண்டவரை நான் என் நேரங்கள் தொழுதேற்றுவேன். ஆண்டவரை நாள் வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் அப்பா தொழுதேற்று போற்றிடும் மானோ சூழல துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் மானோ சூழல துள்ளோர். சொல்லுங்க உங்க ஆத்மா கிட்ட, ஏன் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவர். எத்தனையோ கஷ்டங்கள் நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாமல் நாங்கள் நிர்மூலமாகாதபடி ஆண்டவரே தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமும் தோன்றி அழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம். சொல்லுங்க ஆத்மா கிட்ட, ஏன் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை ஏநாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று எந்த அன்புள்ள ஆண்டவரை சுவை நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல ஒரு தேவன் இந்த பூமியில நான் அறியேன் ஆண்டவரே. உயிர் தந்த தெய்வமே நீ, உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறியேன். உயிர் தந்த தெய்வம். சொல்லுங்க ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் ஆண்டவரே ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே என் ஆருயிரே. இயேசுவே என் ஆருயிரே வெள்ளியுமோ தினப்பே புகழோ கன ஆசையும் வீணல்லவோ வெள்ளியுமோ பெருப்பே புகழோ கன ஆசையும் வீணல்லவோ பரலோகத்தின் செல்வமே என்னதும் இயேசு எனக்கு நீரே. இதுவரை நீங்க எத்தனையோ நன்மை ஏராளமாய் எனக்கு செய்திரே. இதுவரை நீர் எத்தனையோ நன்மைகள் ஏராளம் எனக்கு செய்திரே. அதற்காக உங்களை நான் துதித்து உங்க நாமத்தை போற்றிடுவேன். அதற்காக உங்களை நான் துதித்து அதற்காக உங்களை போற்றுவேன். ஆவியானவரே, அன்பு ஆவியானவரே, போவாரோ போவாரோ
வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலைகளிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலைகளிலே இறங்கி வந்தவரே. ஓ ஹல்லேலூயா. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். கண்ணேன் மணி போல என்னை காக்கின்றீர். ஓ ராஜா கன்யாந்திரோ. கண்ணேன் மணி போல என்னை காக்கின்றீர். உமது ஓ ராஜா கன்யாந்திரோ ஷஹாந்திரோனியா காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உலகம் வெறுக்கையோ நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையோ நீரோ அணைக்கின்றீர். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். வானங்களில் இருந்து நீங்க என்ன பார்க்க வந்தீரோ, வானங்களில் இருந்து நீ என்னை காண வந்தீரோ. உம்மை குறித்து புதிய பாடல் பாடுவதை கேட்பீரோ. உம்மை குறித்து புதிய பாடல் நான் பாடுவதை கேட்பீரோ. உலகம் வெறுக்கையோ நீரோ அணைக்கின்றீர். Come on, sing. உலகம் வெறுக்கையோ நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். கண்ணேன் மணி போல என்னை காக்கின்றீர். ஓ ராசோ, come on. கண்ணேன் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையோ நீரோ அணைக்கின்றீர்.
உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை நான் மறக்கிறேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். கண்ணீரை துடைப்பவர் எங்க கண்ணீரை துடைப்பீரே. கண்ணீரை துடைப்பவர் எங்க கண்ணீரை துடைப்பீரே. நீங்க மாத்திரம் என் தேவரீ, நான் உங்களை போற்றிடுவேன். நீங்க மாத்திரம் என் தேவரீ, நான் உம்மை என்றும் போற்றிடுவேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், சோத்திரம். ஆத்துமமே என் முழு உள்ளமே தொழுதேற்று நான் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த போற்றிடும் வானோர் தூதரத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் தூதரத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் மூல உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். நீர் எனக்கு பாராட்டின உங்க கிருபைகள் பெரிதே. நீங்க எனக்கு பாராட்டின உங்க கிருபைகள் பெரிதே. பாதாளமாம் மரணத்துக்கு ஆத்துமாவை தப்புவித்தீ. பாதாளமாம் மரணத்துக்கு ஆத்துமாவை கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே. நன்றி செலுத்தியே உம்மைதான் என் தேவன் என்று நான் என்றும் சொல்வேன், என்றும் சொல்லுவேன். நீதான் என் ராஜா, நீதான் என் தேவன், என்றும் என்றும் நான் உம்மை சொல்லுவேன். நீங்க தான் எனக்கு
என்றென்றும் ராஜா என்றென்றும் உம்மை குறித்து நான் பாடுவேன். புதிய பாடலினால் உம்மை பாடி உங்க நாமத்தை நான் தொழுதிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் உம்மை குறித்து நான் பாடி மகிழ்வேன். எண்ணற்ற நன்மை எனக்கு செய்தீரே, உங்களை நானே போற்றி துதிப்பேன். எண்ணற்ற நன்மை நீர் எனக்கு செய்ததால் உங்களை நானே போற்றி துதிப்பேன். இலை பாருதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. இலை பாருதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நீரல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நீரல் எந்தன் தஞ்சம், திருப்பாதல் நம்பி வந்தேன். கிருபை நீரை இயேசுவே தாமதம் என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை நேரிடினார். என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை நேரிடினார். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனிடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனிடுமே. ஜெபத்தின் கேட்கும் நல்ல தேவன், ஜெபத்தின் ஆழங்களை உணர செய்வீர். இந்நாளெல்லாம் உங்களை நோக்கி ஜபிக்கிற ஜெபத்தை நீ கேட்பிற. ஹல்லேலூயா. கோர பயங்கரமான புயல், கொடிய காற்று வீசினாலும் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தரைத்த அன்பை நான் என்றும் பாடுவேன். நம்மை சுற்றிலும் கோர பயங்கரமான புயல் காற்று நமக்கு விரோதமாக அடித்தாலும், சூழ்ச்சிகளும் சூழ்நிலைகளும் நமக்கு விரோதமாக மாறினாலும், நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை நெருக்க சாத்தான் அநேகரை தூண்டிவிட்டாலும், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தரைத்த அன்பை நான் இன்றும் என்றும் பாடுவேன். ஹல்லேலூயா. கோர பயங்கரமான புயலும் கொடிய ஆலயன் மாத்தியோ. Take the song. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தரைத்த அன்பை இன்றும் என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவேன். என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு
நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேசரேசுவை நான் என்றும் 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 போற்றி மகிழ்வேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். தாத்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவேன். ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் என்று தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் மாசுமருவில்லாதவர். என் நேசரேசுவை நான் என்றும் நேசரேசுவை நான் என்றும் என் நேசரேசுவை நான் என்றும் உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. பாக்கியமான சேவை இதே பாதப்படைந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவை இதே பாதப்படைந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை சேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் தீரே அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே. ஆயத்தமானேன் தேவே. ஹல்லேலூயா. Amen. Great is His faithfulness to me, O Lord. Great is His faithfulness to me, O Lord. உண்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது எனக்கு. I praise Thy holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் I glorify Thy holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். I will worship Thee, Lord, உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே. for the great and wondrous things You've done in my life. நீர் எனக்கு பாராட்டின பெரிய கிருபைகளுக்காக. You have done wonderful things. எனக்கு நீர் மகா பெரிய You have done beautiful things. அழகான காரியங்களை நீர் செய்திருக்கிறீர். You have shown Your beauty to me, O Lord, எனக்கு நீர் காண்பித்திருக்கிறீர். and You shall do wonders among us, O Lord. எங்கள் மத்தியிலே அதிசயங்களை நீர் செய்வீர் You're the ஆண்டவரே. God who does wonders. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். Hallelujah. ஹல்லேலூயா. We are living in an evil world. நாங்களோ ஒரு தீய உலகிலே வாழ்ந்து We are living கொண்டிருக்கிறோம். in a dangerous world. ரொம்ப ஆபத்தான உலகத்திலே வாழ்ந்து Very, very கொண்டிருக்கிறோம். dangerous. ரொம்ப The ஆபத்தான people around us உலகத்திலே are very dangerous. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மிகவும் They're very ஆபத்தானவர்களாக dangerous. இருக்கிறார்கள். They're killers. அவர்கள் கொலை செய்கிறவர்களாகவும் They're killers. இருக்கிறார்கள். கொலை You are செய்கிறவர்களாக in the midst of killers. அவர்கள் மத்தியிலே கொலை செய்கிறவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து But கொண்டிருக்கிறோம். the grace of the Lord shall cover us and our family. ஆனால் ஆண்டவருடைய கிருபையோ நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் Don't worry. மூடுகிறதாக இருக்கிறது. The நீங்க கவலைப்படாதீங்க. Fight belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. The fight belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. The Lord shall fight for you. ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் He will take பண்ணுவார். his spear. அவர் அவருடைய அம்பை எடுப்பார். அம்பை எடுப்பார். If anyone is going to attack you, யாராச்சும் உங்களை தாக்க நினைக்கும் போது they will fall அவர்கள் கீழே by விழுவார்கள். their own spear. அவர்களுடைய அம்பினாலே They will fall in their own spear. அவர்கள் கையில இருக்கிற அவர்களுடைய அம்பினாலேயே அவர்கள் கீழே விழுவார்கள். They will be buried where they took a pit for you. உங்களுக்கு எங்க குழி தோண்டினார்களோ அங்கே அவர்களை அடக்கம் அவர்களே பண்ண அடக்கம் பண்ணி கொள்ளுவார்கள்.
but we believe in the Lord. ஆனால் நாங்களோ தேவனை நம்பி இருக்கிறோம். We cry unto the Lord. நாங்க ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபிப்போம். And we cry unto the Lord. நாங்க ஆண்டவரை நோக்கி அழுது If a மன்றாடுவோம். servant of God, if a man of God prays to the Lord and the Lord listens and hears his prayer, ஒரு ஊழியக்காரர் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் போது அவருடைய ஜெபத்தை தேவன் the நிச்சயமாக Lord shall கேட்பார். fight for him. தேவனே அவருக்காக The battle யுத்தம் பண்ணுவார். belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையதாக The battle இருக்கிறது. belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையதாக Don't இருக்கிறது. do any battle. நீங்க எங்க அங்க போய் ஒண்ணும் பண்ண வேண்டாம். Don't start any battle. நீங்க எந்த யுத்தத்தையும் தொடங்க Battle வேண்டாம். belongs to the Lord. ஏனென்றால் யுத்தம் The Lord shall கர்த்தருடையது. fight for the people of Israel. தேவன் தாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக The யுத்தம் Lord shall பண்ணுவார். fight for the people of Israel. தேவன் தாமே இஸ்ரவேல் The Lord ஜனங்களுக்காக shall யுத்தம் fight for the பண்ணுவார். people of Jacob. யாக்கோபின் சந்ததிக்கு தேவன் தாமே The யுத்தம் Lord shall பண்ணுவார். fight. அவர் யுத்தம் The பண்ணுவார். Lord shall fight. அவர் யுத்தம் பண்ணுவார். Oh, Randra Kanyandro Shahandronia. The Lord said yesterday to me, நேற்றைய தினத்தில் ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், I am sending golden angels for you. உனக்காக தங்க நிற தேவ தூதர்களை உனக்காக The நான் Lord said, அனுப்புகிறேன். I shall send golden angels. What is this golden angels? யார் இந்த தங்க தேவ தூதர்கள்? I have not seen, I have not heard these golden angels. இந்த தங்க தேவ தூதர்களை நான் கேள்விப்பட்டதும் But இல்லை, I நான் did not know, I have பார்த்ததும் not seen, இல்லையே. I have not seen in the Bible, I have not seen anything. But I heard that the Lord saying that I shall send golden angels for you. வேதத்திலேயோ எங்கேயும் தங்க நிற தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனா நேற்று தினத்தில் ஆண்டவர் என்னிடத்துல சொன்னது என்னவென்றால், உனக்காக தங்க நிற தேவ தூதர்களை நான் அனுப்புகிறேன். So the Lord has kept a golden angel for you, my dear friend. அதனால் நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, உனக்காக ஒரு தேவ தூதரை, தங்க தேவ தூதரை அவர் The Lord உனக்காக has kept some வைத்திருக்கிறார். golden angels. They are as precious in the sight of the Lord. அவர்கள் ஆண்டுடைய பார்வையில விலையேற பெற்றவர்களாக Do you mean இருக்கிறார்கள். golden angels mean they look gold? தங்க தேவ தூதர்கள் என்றால் தங்கமாக தங்க நிறத்தில் அவர்கள் No, அவர்கள் it's not like இருப்பார்களா? that. It's not that they're not. I don't think they look like gold. அப்படியாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் தங்க நிறத்துல இருக்க மாட்டாங்க. But they are gold for the Lord. ஆனால் ஆண்டவருக்கோ அவர் தங்கத்தை போன்றவர்கள். Oh, for the Lord they are like gold. தங்கத்தை போல அவர்களுக்கு The ஆண்டவருக்கு precious angels விசேஷித்தமானவர்கள். before the Lord. ஆண்டவருக்கு முன்பதாக விசேஷித்த தேவ The தூதர்கள் precious அவர்கள். angels before the Lord. ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிற விலையேற பெற்ற தேவ They will not தூதர்கள். look like gold, அவர்கள் தங்க நிறத்துல but they are the இருப்பாங்க. gold for the Lord. ஆனால் ஆண்டவருக்கோ அவர்கள் தங்கத்தை போல Oh, இருக்கிறார்கள். hallelujah. Hallelujah. The Lord shall send golden angels. ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவ தூதர்களை உங்களுக்காக They அனுப்புவார். are so gold for the Lord. அவர்கள் ஆண்டவருக்கு விலையேற And பெற்றவர்கள், they will தங்கத்தை be a போலவர்கள். gold for you. அவர்கள் உங்களுக்கு முன்பதாகவும் ஒரு தங்கத்தை போல இருப்பார்கள். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையாது. நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். Hallelujah. The Lord has arranged golden angels for us. ஆண்டவர் அப்படிப்பட்ட தங்கத்தை போல இருக்கிற தேவ தூதர்களை உங்களுக்காகவும் They are எனக்காகவும் gold for you and வைத்திருக்கிறார். அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் தங்கத்தை போல So இருக்கிறார்கள். they will be like gold. அவர்கள் தங்கத்தை போல இருப்பார்கள். They will give everything what the Lord has promised for us. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின அனைத்தையுமே அவர்கள் மூலமாக தேவன் நமக்கு But கொடுப்பார். starting might be many difficulties. ஆனால் ஆரம்பமோ தொடக்கத்துல நிறைய பிரச்சனைகள் வரலாம். Don't see the problems. அந்த பிரச்சனைகளை நீங்க பார்க்காதீங்க. See the Lord behind the problems. அந்த பிரச்சனைக்கு பின்பதாக தேவன் இருக்கிறதை நீங்கள் பாருங்கள். Don't see only the problems. பிரச்சனையை மட்டும் நீங்க If you are going to பார்க்காதீங்க. see only the problems, you will definitely not reach where you are about to reach. நீங்க பிரச்சனையை மட்டும் பார்க்கிற ஜனங்களாக இருப்பீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியாத not ஒரு see. நிலையில இருப்பீங்க. You will not see what the Lord has kept for you. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை உங்களால பார்க்க முடியாத So நிலைமையில don't நீங்க see the இருப்பீங்க. problems. அதனால் பிரச்சனைகளை நீங்கள் பார்க்காமல் See the Lord behind the problems, அந்த பிரச்சனைக்கு பின்பதாக இருக்கிற தேவனை பாருங்க. who takes away the problems out of your way. உங்கள் வழியில இருக்கிற பிரச்சனைகளை அகற்றுகிற தேவனை The நீங்கள் பாருங்க. Lord takes away the problems
before you உங்களுக்கு முன்பதாக தோன்றுகிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் and அகற்றி make போடுவார். all the ways straight. எல்லா கோணலான வழிகளை அவர் Make சரியாக all the ways மாற்றுவார். straight. எல்லா கோணலான வழிகளை அவர் நேராக So you will மாற்றுவார். walk straight. அதனால் நீங்கள் நேரா நடப்பீங்க. And who will guide you? யார் உங்களை வழி There நடத்துவார்? are angels for you. உங்களுக்காக தேவதூதர்கள் But இருக்கிறார்கள். some special angels the Lord is promising for us. ஆனால் ஆண்டவரோ நமக்கு விசேஷித்த தேவதூதர்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். What kind of Lord this Lord is? இவர் எப்படிப்பட்ட தேவன்? இவர் எப்படிப்பட்டவரோ? இவர் எப்படிப்பட்டவரோ? Who is this Lord? யார் இந்த தேவன்? Lord, I knew you when I was a small child. ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையிலிருந்து உம்மை அறிந்திருக்கிறேன். I knew you, Lord. நான் உம்மை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. Many times I've seen you watching me. எத்தனையோ நேரங்களில் நீர் என்னை காண்கிறதை நான் Many பார்த்திருக்கிறேன். times I heard your call. உம்முடைய சத்தத்தை, என்னை நோக்கி கூப்பிடுற சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். Many times I heard whispering sounds of the Lord very நிறைய near to me நேரங்களிலே எனக்கு ரொம்ப when I was in பக்கத்துல panic. நான் பயந்திருக்கிற நான் நாட்களிலே, உபத்திரப்படுகிற நேரங்களிலே உபத்திரப்படுகிற நேரங்களிலே துயர சத்தமாய் என் பக்கத்திலிருந்து சத்தம் கேட்டதை நான் கேட்டிருக்கிறேனே. Even when I was small, young of age, நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போதும் I heard the voice of the Lord. அவனுடைய சத்தத்தை நான் கேட்டேனே. Like how Samuel heard the voice of the Lord. எப்படி சாமுவேல் அவர் சிறு பிள்ளையாக இருக்கும் போது அவனுடைய சத்தத்தை கேட்டாரோ, So many times I heard your voice, oh Lord. அதே போல எத்தனையோ முறை நான் உம்முடைய சத்தத்தை So கேட்டிருக்கிறேன் many ஆண்டவரே. times you had protected me from every kind of evil attack. எத்தனையோ நேரங்களில எவ்வளவோ தீய காரியங்களிலிருந்து நீர் என்னை பாதுகாத்திருக்கிறதை நான் Oh my கண்டிருக்கிறேன். God, will you not protect me today? என் ஆண்டவராகிய தேவனே, இந்நாளிலே நீர் என்னை பாதுகாப்பாமல் You இருப்பீரோ? are the Lord whom I knew from my young days. என் சிறு வயதிலிருந்து உம்மைதான் நான் அறிந்திருக்கிறேன். All my ups and downs, I knew, oh Lord. என்னுடைய உயர்வும் தாழ்விலும் உம்மை நான் அறிந்திருக்கிறேன். You know deep inside my heart. என்னுடைய இருதயத்தின் ஆழத்தை நீர் And அறிந்திருக்கிறீர். I know about your love. உம்முடைய அன்பை பற்றி எனக்கு தெரியும் I know ஆண்டவரே. about your kindness. உம்முடைய இரக்கத்தை பற்றி I எனக்கு know about your தெரியும். gentleness. உம்முடைய காருண்யத்தை பற்றி I எனக்கு know தெரியும். about your grace and how it comes and covers me and my family. உம்முடைய கிருபையும் உம்முடைய கிருபையானது என்னையும் என்னுடைய குடும்பத்தை எப்படி வந்து மூடுகிறது என்பதையும் நான் How you அறிந்திருக்கிறேன். stretched your hand towards me and my family through your grace, and how you covered me எப்படி எல்லாம் உம்முடைய inside the wall of கிருபையினாலே fire. உம்முடைய கரத்தை நீர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் நேராக நீட்டி அந்த அக்கினி மதிலுக்குள்ளாக என்னை நீர் பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறதை நான் Protector பார்த்திருக்கிறேன். is always with us. நம்முடைய பாதுகாவலர் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறார். And I'm saying, oh Lord my God, how great thou art. இந்த எவனாகிய கர்த்தாவே, நீர் எவ்வளவு பெரியவர், how great thou art. நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. How great thou art. My soul sings to you, Lord. என் ஆத்துமா உம்மை நோக்கி பாடுகிறது ஆண்டவரே. Then sings my soul. அப்படியாக என் ஆத்துமா பாடுகிறது. My Savior God to thee, how great thou art. என் இரட்சகராகிய ஆண்டவரை நோக்கி From my நீர் எவ்வளவு childhood. பெரியவர். From my childhood, என்னுடைய சிறு வயதிலிருந்து from the very starting classes I studied in my school, நான் ஸ்கூல்ல படிச்ச அந்த தொடக்க கிளாஸஸ்ல இருந்து நான் இந்த I knew about your love. உம்முடைய அன்பை பற்றி நான் I knew about your அறிந்திருக்கிறேன். affection. உம்முடைய இரக்கத்தை I பற்றி knew நான் about your அறிந்திருக்கிறேன். kindness. உம்முடைய அன்பை பற்றி நான் I knew about your புரிந்திருக்கிறேன். gentleness. உம்முடைய காருண்யத்தை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். Hallelujah. I'm still protected by you, O Lord. நான் இப்போ வரைக்கும் உம்மாலே தான் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறேன். Hallelujah. Can you sing that song? Then sings my soul. Come on. My Savior God, to thee. Where's the God of Elijah? Trakatrio Troshahatrunia. Nekini Kuriandro. Where's the God of Elijah? Ilya Vindaverenge. Then sings my soul. My Savior God to thee. How great thou art. How great
Sing, sing. And hear the brook sing sweetly in the trees. From lofty mountain grandeur. Come on, come on. My Savior, break the wall. Sings my soul, my Savior God to thee. how great thou art. How great thou art. And Elisa came to the river and he took the shawl of Elijah. எலிசா வந்து அந்த நதியின் அருகிலே வந்து எலியாவின் சால்வை எடுத்தார். And he wanted to walk through the river. அந்த நதியின் நடுவிலே நடக்க அவர் இருந்தார். And there was full water. அங்கே தண்ணீர் இருந்தது. What did Elisa say? அப்பொழுது எலிசா அங்கே என்ன சொன்னார்? Took the shawl of Elijah, எலியாவின் சால்வை அவர் எடுத்து took it and hit the water. அந்த தண்ணீர் மேல் அவர் அடித்தார். Where is the God of Elijah? அடித்து எலியாவின் தேவன் எங்கே? And the river split into two. அப்பொழுது அந்த நதியானது இரண்டாக பிளந்தது. Now, call unto the Lord and ask, where is the God of Elijah? இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து Where is கேளுங்க. the God of Elijah? எலியாவின் தேவன் எங்கே? Trakineo, Shakineo, Tra, Likliko, Shahatronia, Likineo, Shahatronia, Kendro, Keho, Shahatronia, Likineo, Lika, Troatra, Shaketro. Hallelujah. Thou, O Lord, art my shield and my fortress and my everything. என் தேவனே, நீர் என் கேடகமும் என் கண்மலையும் என் கேடகமும் என் துரகமும் என் ரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கும் my strong tower. God of Elijah, God of Elijah, God of Elijah, God of Elijah. Come on, call him, எலியாவின் தேவனே, call him. அவரை நோக்கி கூப்பிடுங்க. எலியாவின் தேவனே, God of Elijah, எலியாவின் தேவனே, God of Elijah. எலியாவின் தேவனே, Where are you? எலியாவின் தேவன் எங்கே? Where are you? எலியாவின் தேவன் எங்கே? I want to see your power. உம்முடைய வல்லமையை நான் பார்க்கணும். I want to see you. நான் உம்மை காண வேண்டும். I want you to see great things, what you're going to do. நீர் செய்ய போகிற மகா பெரிய காரியங்களை நான் பார்க்கணும். Let my eyes see you, Lord, thy beauty. Let my eyes see you, Lord, thy beauty. என் கண்கள் உம்மை பார்க்கும்போது Thy beauty, உம்முடைய அழகை, thy holiness, உம்முடைய பரிசுத்தத்தை, thy splendor, உம்முடைய Magato, மகத்துவத்தை, thy gentleness, உம்முடைய காருண்யத்தை, thy grace, உம்முடைய கிருபையை, thy mercy, உம்முடைய இரக்கத்தை, thy endless love, உம்முடைய நித்திய அன்பை, thy compassion, உம்முடைய media பொறுமையான குணம். நீடிய பொறுமையான குணத்தை And I want to see you, Lord, உம்மை நான் காண வேண்டும் ஆண்டவரே. with your beautiful blue eyes, உம்முடைய அழகான நீல நிற கண்களுடன், gentle eyes, உம்முடைய மெல்லிய கண்களுடன், the eyes of grace. கிருபை நிறைந்த கண்களுடன் Look unto me, Lord. என்னை நோக்கி பாருங்க ஆண்டவரே. I call unto you. உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன்.
You're the only one who I can reach out. நான் உம்மைதான் ஆண்டவரே நோக்கி கூப்பிட முடியும். I call to you, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். my Lord and my God. என்னுடைய ஆண்டவராகிய தேவனே. Oh, various days David had to travel into many difficulties. எத்தனையோ நாட்கள் தாவீது ராஜா நிறைய கஷ்டமான பாதையின் வழியாக நடக்க But he was வேண்டியதாக இருந்தது. anointed by the Lord. ஆனால் அவரும் ஆண்டவரால் அபிஷேகம் He was பண்ணப்பட்டவர். anointed by the Lord. அவர் ஆண்டவரால் அபிஷேகம் He was பண்ணப்பட்டவர். anointed by the Lord. அவர் ஆண்டவரால் But அபிஷேகம் because he was பண்ணப்பட்டவர். anointed by the Lord, அவர் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். various problems he had to travel through. நிறைய விதமான பிரச்சனைகள் அவர் கடந்து செல்ல வேண்டியதாக He had to இருந்தது. travel through. அந்த வழிகளிலே நடந்து போக வேண்டும், பிரச்சனையில் வழியில் நடக்க வேண்டும். நிறைய விதமான பிரச்சனையின் வழியிலே அவர் நடக்க வேண்டியதாக இருந்தது. But he called unto the Lord, my God, ஆனால் அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். and I shall say, bless the Lord, O my soul, and all that within me, bless his holy name. நான் அவரை நோக்கி சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Hallelujah. ஹல்லேலூயா. Lord, are you God who does wonders for your people? ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்கிற தேவனா? Or you, O God, who does great things and miraculous things for your people? ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் Let காண்பிக்கிற me தேவனா? see thy power, O Lord, உம்முடைய வல்லமையை நான் காண வேண்டும் ஆண்டவரே. traveling inside and towards me. எனக்குள்ளாக கடந்து செல்லுகிற வல்லமையை நான் காண I want to வேண்டும். see, O Lord. நான் பார்க்க வேண்டும் I ஆண்டவரே. want to see your greatness. உம்முடைய காருண்யத்தை நான் காண I வேண்டும். want to see your gentleness. உம்முடைய காருண்யத்தை நான் காண வேண்டும். Show it to me, O Lord. அது எனக்கு காண்பிங்க Show ஆண்டவரே. it to me, O அது Lord. எனக்கு காண்பிங்க ஆண்டவரே. In Psalms 92 and verse 10. சங்கீதம் 92 அதிகாரம் 10 What is வசனத்திலே, this verse for this September 2025? இந்த செப்டம்பர் மாதம் 2025 ஆண்டுக்கான வார்த்தை இது. But my horn shalt thou exalt like the horn of an unicorn. என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். And it says, I shall be anointed with fresh oil. புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். திராக்காயந்திரோனியா செப்டம்பர் துரோனாக்கா நிக்கியோ த்ரோனியா. Oh, September. Don't you hear the voice of the Lord? செப்டம்பர் மாதமே ஆண்டவருடைய சத்தத்தை நீ Did கேட்டாயா? you not hear the promise of the Lord? அவருடைய வாக்குத்தத்தங்களை நீ I கேட்கவில்லையா? call upon the day. நாட்களை கூப்பிடுகிறேன். நாட்களை கூப்பிடுகிறேன். I'm saying about the days. நாட்களை குறித்து சொல்லுகிறேன். I'm saying about the months. மாதங்களை குறித்து And I'm சொல்லுகிறேன். saying about the promises the Lord given to the people of God for the months and the days. மாதங்களுக்கும் நாட்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் And he சொல்லுகிறேன். says, but my horn shall thou exalt. But my horn shall thou exalt like the horn of the unicorn. என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். உயர்த்துவீர். And a new oil புது எண்ணெயினால் I shall be anointed. நான் அபிஷேகம் பண்ணப்படுவேன். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. My dear people of God. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, And what does it say again? மறுபடியும் இங்க என்ன சொல்லுகிறது? And in verse 11 it says, mine eye shall see my desire on my enemies. என் சத்துருக்களுக்கு நேரிடுகிறதை என் கண் காணும். என் சத்துருக்களுக்கு நேரிடுகிறதை என் கண்கள் காணும். Hallelujah. ஹல்லேலூயா. And it says, and the wicked that rise up against me. அப்புறம் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுகிறதை என் காது கேட்கும். என் கண் காணும், என் காது கேட்கும். என் கண் காணும், என் காது கேட்கும். அதனால் நீங்கள் யுத்தம் செய்யாதிருங்கள். Don't fight. Speak. அதனால் நீங்கள் யுத்தம் The செய்யாதிருங்கள். battle belongs to the Lord. ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. And the Lord shall fight for you. ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் And பண்ணுவார். it says, the righteous shall flourish like the palm tree. நீதிமான் பனையை போல் செழிப்பான். The Lord is telling the church.
You சபைக்கு shall ஆண்டவர் be blessed சொல்கிறார், like the palm tree. பனை மரத்தை போல நீங்கள் You shall become ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். prosperous. நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள். Prosperity shall be covered. செழிப்பு உங்களை வந்து மூடும். Hallelujah. Do ஹalleluya. you know about this palm tree? இந்த பனை மரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? You should know about this palm tree. இந்த பனை மரத்தை பற்றி Even உங்களுக்கு coconut தெரிந்திருக்க trees வேண்டும். might fall for a very high pressure storm breeze. தென்னை மரம் கூட காத்தடிக்கும் போது சில நேரங்களிலே கீழே விழுந்துரும். But this palm tree will not fall. ஆனா அந்த பனை மரம் அவ்வளவு ஈஸியா விழாது. It will not at all fall. அது அவ்வளவு ஈஸியா கீழே விழவே விழாது. The roots of the palm tree is fully gone inside the ground. அந்த பனை மரத்தின் வேர்கள் ரொம்ப ஆழமாக அந்த பூமியின் அடியிலே ரொம்ப ஆழமாக போயிருக்கும். And the breeze shall come and it will bend like this. காற்று பலமாக வீசும் போது அது அப்படியே மடங்கி வரும். And it will come back to the base. திரும்ப மறுபடியும் அந்த இடத்திற்கே அது So, செல்லும். You're going to be come back to the place. அதே போல Even, நீங்களும் wind is going to attack you. You shall not fall. காற்று வீசினாலும் என்ன ஆனாலும் நீங்கள் மறுபடியும் இருந்த இடத்திற்கு வரப்போகிறீர்கள். எந்த ஒரு Hallelujah. சேதமும் உங்களுக்கு வராது. Hallelujah. ஹalleluya. And David lost everything. தாவீது சகலத்தையும் இழந்தார். He lost his wife, he lost his children, he lost everything. தாவீது ராஜா அவருடைய மனைவியை இழந்தார், அவருடைய பிள்ளைகளை And he இழந்தார். asked and inquired to the Lord, Lord, can I go and bring back my children and my wife? அப்பொழுது ஆண்டவரிடத்துல தாவீது ராஜா கேட்டார், ஆண்டவரே நான் போயிட்டு என்னுடைய மனைவிகளும் என் பிள்ளைகளையும் நான் திரும்ப கொண்டு வரட்டுமா? And the Lord said, when the mulberry tree, when you hear the sound of the air, the rustle, go and அப்பொழுது you shall ஆண்டவர் அவருக்கு get என்ன everything back. அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு என்ன சொன்னார்னா, முசுக்கட்டை செடி அசையும் ஓசை கேட்ட பொழுது நீ உடனடியாக போ, உடனடியாக நீ சென்று நீ அவர்களை எல்லாவற்றையும் திருப்பிக் திருப்பிக் கொண்டு வா. கொள்வாய். நீ அப்பொழுது சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். You will get back whatever you lost. நீ இழந்தவைகளை நீ பெற்றுக் கொள்ளுவாய். Move on, brother. Move on, sister. This is the moving day. Move a little closer. Take your stand for Jesus. Move on, brother, move The on. move is on, my Lord. The move is on. The move is on, my Lord. The move is on. I hear the rustle. I hear the rustle in the mulberry tree. I know, the move is on. Amen, amen, amen. I hear the rustle in the mulberry tree. I know. The move is on. Move on, brother. Move on, sister. This is the moving. day. Move a little closer. Take your stand for Jesus. Move on, brother, move on. The move is on. My Lord, the move is on. The move is on. My Lord, the move is on. I hear the rustle. I hear the rustle in the mulberry tree. I know, the move is on. I hear the rustle in the mulberry tree. I know, the move is on. Hallelujah. When we were small children, நாங்க சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது, small children, சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது, at the time Javashma was a very big church. இங்க யெகோவாஸ் நம்ம சர்ச் ரொம்ப பெரிய சபை. At the time, அந்த நேரத்துல it was one of the biggest churches in Chennai. சென்னையில அது ரொம்ப ஒரு பெரிய பெரிய சபையாக இருந்தது. Total breakthrough came only in Chennai. சென்னையில ஒரு பெரிய பிரேக் த்ரூவே உண்டானது. Only started in Chennai. சென்னையில தான் அது தொடங்கினது. Tamil Nadu. தமிழ்நாட்டுல. Not in the north. Not in the north. இல்ல. Only in Tamil Nadu. சவுத்ல தான் தொடங்கினது. And my dad, he was taking the Sunday class. அப்பொழுது என் அப்பா வந்து சண்டே கிளாஸ் எடுத்து He was the கொண்டிருப்பாங்க. chief for the Sunday class. அந்த சண்டே கிளாஸ் ஊழியத்திற்கு அவர்தான் மூத்த இதுல வச்சிருந்தாங்க. Even the Sunday class will be like not like this Sunday class. Nearly about 400 to 500 children. Sunday class. அந்த சண்டே கிளாஸ் ரொம்ப பெருசா இருக்கும். 400 500 பிள்ளைகள் இருப்பார்கள் அந்த So சண்டே my கிளாஸ்ல. dad used to take the songs
from the chorus and used to sing in Chennai. பழைய கோரஸ் பாடல்களை எடுத்து இந்த சண்டே கிளாஸ்ல And he introduced many songs like this inside Chennai. இப்படிப்பட்ட நிறைய பாடல்களை சென்னையில அவர்தான் வந்து He only introduced. அவர்தான் கொண்டு வந்தாரு. My dad only introduced. அப்பதான் கொண்டு வந்தாங்க inside Chennai. சென்னைக்குள்ள. And I still hear my dad singing. Move on, brother. Move on, sister. This is the moving day. Move a little closer. Take a stand for Jesus. Move on, brother, move on. The move is on. I know the move is on. The move is on. I know the move is on. I hear the rustle. I hear the rustle in the mulberry tree. I know the move is on. I hear the rustle in the mulberry tree. I know the move is on. முன்னே செல்வோம் நாம் எல்லாரும். செல்லும் நாளிலே முத்துக்கட்டை முன்னே செல்வோம் நாம். செல்வோம் நாம் செல்வோம் நாம் முசுக்கட்டை செடியின் அசையும் ஓசை. Come on, I hear the rustle. I hear the rustle in the mulberry tree. I know the move is on. I hear the rustle in the mulberry tree. I know the move is on. Hallelujah. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise your holy name. Yandro shahandronia kirundronia. Nebiandro kaka. Triandro ka. Ushahandro. Triviama kaniandro. Yashana. Nige podum enake. உங்க வல்லமை போதும். சீக்கிரமாய் என்னை புதுப்பிப்பீர். சீக்கிரமாய் என் ஆசீர்வாதங்களுக்குள் நான் கடந்து செல்வேன். சீக்கிரமாய் நான் கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பார்ப்பேன். அவர் சொன்னதை செய்பவர், செய்வதை சொல்பவர். இத்தனை காலம் அவருக்காய் காத்திருந்தேன். ஞான பாட்டின் வார்த்தைகள், அந்நிய பாஷையின் வரங்களை நான் உங்களுக்கு தெளிவாய் எடுத்து சொல்லுகிற நேரம் இதுவல்லவா? உன் கண்கள் இதுவரை காணாத அற்புதங்களை காணும்படி உன் கண்களை கர்த்தர் திறப்பார். எத்தனை காலம்தான் நீ தூங்கிக் கொண்டிருந்தாய்? உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வந்தது. சஞ்சலம் எல்லாம் ஓஞ்சி போச்சு, கஷ்டம் எல்லாம் மறைஞ்சி போச்சு. என் இயேசு கிறிஸ்துவின் ஒரு வார்த்தையினால், என் இயேசு கிறிஸ்துவின் ஒரு வார்த்தையினால் துன்பம் எல்லாம் மாறிட்டு, துக்கம் எல்லாம் மாறிட்டு, இன்பமயம் என் இயேசுவாலே. கஷ்ட காலம் எல்லாம் நீங்கி போயிட்டு, இயேசுவால் எல்லாம் நடக்கும். உம்மை குறித்து நான் சொல்லட்டுமா? நீங்க செய்ததை நான் சொல்லுவேன். நீங்க எப்படி எல்லாம் என்ன காப்பாற்றினத நான் சொல்லுவேன், சொல்லி மகிழ்வேன். கர்த்தாவே, உங்களை குறித்து இவர்கள் அறியல. உங்க அன்பை என்று ருசி பார்க்கவில்லை. ருசி பார்க்கின்ற நேரம் இதுதானே. நீங்க காண்பீங்க உங்க வல்லமையை. நான் இழந்ததை திரும்ப நான் பெற்றுக்கொள்ள தேவ கிருபையின் மத்தியிலே வந்தது.
சோர்ந்து போன நேரம் எல்லாம் முடிந்தது. கர்த்தர் ஆவியானவர் உன் மேலே வந்தாரு. துக்கம் இல்ல, கவலை இல்ல, கஷ்டம் இல்ல, குழப்பம் இல்ல, எல்லாம் மாறுது இயேசு நாமத்தில். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் சோகமெல்லாம் இன்பமாகுமே. ஒரு வார்த்தை என்னை குறிச்சு நீங்க சொல்லுங்க, அதை கேட்டு நான் இன்பமாவேனே. Hallelujah. How many people want a good word from the Lord? கர்த்தரிடத்தில் எனக்கு நல்ல வார்த்தை வேணும் ஆண்டவரே. ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? ஏங்கி தவிக்கும் ஜனங்கள் அநேகர். சியோன் குமாரத்திகளுடைய சத்தம் என் செவிகளில் கேட்கின்றதே, உன் செவிகளில் அது கேட்கலையோ? சியோன் குமாரத்திகள் கூவி கர்த்தரை நோக்கி, என்னை விடுவிக்கிறவர் என்று வந்து என்னை விடுவிப்பார். எட்டி எட்டி அண்ணாந்து பார்க்கும் Come on. நீ சுத்தி காட்டி சென்ற வாக்குத்தத்தம் சீக்கிரம் வருவேன் என்று உரைத்து சென்ற செல்லகுமாரனே, தந்தையோரின் மகள்கள் பிடி பிடி செய்தி கேளீரோ? இந்த சீயோனின் மகள்கள் செடி பிடிகின்ற செய்தி கேளீரோ? சீக்கிரம் வருவேன் உரைத்து செல்லகுமாரனே, சீயோனின் மாதுகள் தேடி திரியும். சாலேமின் ராஜா, சங்காயின் ராஜா, சாமி வாருமே. இந்த தரணி மீதில் ஆளுகை செய்து சருதி வாருமே. இந்த தரணி மீதில் ஆளுகை செய்திட சருதி வாருமே. வாக்கு தத்தத்தை நீங்கள் சொன்னது எப்படி நான் மறப்பேன்? மலை ஓரங்களில் நான் நடக்கும் போது நீர் என்னிடம் பேசினீர். மலை ஓரங்களில் நான் நடக்கும் போது நீர் என்னிடம் பேசினீர். என் மகனே, நீ சொல்லி விட்டு போய் ஏன் தாமதிக்கின்றாய்? நீ எந்த ஜனங்கள் கண்ணீரை கண்ட என்னிடம் வரலையோ? நீ எந்த ஜனங்களும் கண்ணீரை கண்ட என்னிடம் வரலையோ? ஆயிரம் ஆயிரம் சீயோன் குமாரத்திகள்
உன்னை தான் தேடுகிறார்கள். அவர் என்று வந்து எங்களை விடுவிப்பார் என்று சொல்கிறதை கேட்டேன். அவர் என்று வந்து எங்களை விடுவிப்பார் என்று சொன்னதை நான் கேட்டேன். சாலேமின் ராஜா, ஓ ராஷாந்திரோ, இங்கிலீஷ்ல the king of Salem என்று போட்டிருக்கு. இந்த சாலமன் ராஜா யாருன்னா the king of Salem, சேலத்தின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த ராஜா சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னார். சாத்தானே, உன் சூழ்ச்சிகளை நாங்கள் இன்று முறியடிக்கின்றோம். உன் கையை ஜனங்களை விட்டு நீ இன்று எடு இயேசுவின் நாமத்தில். உன் கையை ஜனங்களின் மேலிருந்து இன்று எடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பலவீனன் என்னையா நீங்க கூப்பிட்டீர், என் தேவனாகிய கர்த்தர். நீங்க சொல்றது எனக்கு நன்றாய் புரியும். யாரை குறித்து நீ சொல்கிறீர்? நீ சொல்கிறது எனக்கு நன்றாய் புரியும். யாரிடம் நீ சொல்கிறீர்? ஒன்றுக்கும் உதவாத நம்மை கர்த்தரோ தெரிந்து கொண்டாரே. இன்று அநேகரின் விடுதலையை அவர் நம்மே வைத்தாரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மிடம் அநேக வார்த்தைகள் மூலமாக, அநேக விதமான உவமைகள் மூலமாக கூட பேசுவார். அதை கர்த்தர் புரிய வைப்பார் நமக்கு. அவருடைய காரணியம், அவருடைய கிருபை இரக்கம் எவ்வளவு பெரியது. The Lord's grace is upon his people. அவருடைய ஜனங்கள் மேலே இருக்கிறது. He loves many people. அவர் நிறைய ஜனங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். And the Lord shall bring out his people. அவருடைய ஜனங்களை அவர் வெளியே கொண்டு வந்து அவர்களை விடுதலையாக்குவார். அவருடைய வலது கரத்தினால் அவர்களை அவர் விடுதலையாக்குவார். And the right hand shall go before him. அவருடைய வலது கரம் அவர்களுக்கு முன்பதாக செல்லும். Who is this people? யாருக்கு முன்பதாக செல்லும்? These are the people chosen by the Lord. இவர்கள் தான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். They are the ones chosen by the Lord, anointed by the Lord. அவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அவர்கள் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும். அவனுக்கு முன்பாக எழும்பினார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவராய், the man of sorrows, துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டைப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம். ஒன்றாம் வசனத்திலிருந்து 1993ஆம் வருஷம் என் வீட்டிலே என்னுடைய ரூம்ல நான் ஜெபம்
பண்ணி கொண்டதான் முதல் உபவாச ஜெபம். நானும் ஒரு சகோதரரும் உபவாசித்துக் கொண்டிருந்த நேரத்துல முதல் உபவாச நாள் என்னுடைய பீரோ இருக்கும். அந்த பீரோ பக்கத்துல ஒரு வயதானவர் வந்து நின்றிருந்தார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. அவரை உற்று பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் யாரா இருப்பாரு? ஒரு மோசையா இருப்பாரா? எலியாவா இருப்பாரா? யாரு இவர்? ரொம்ப வயசானவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ அவருடைய கரங்களை பார்த்தேன். 2 கரங்களிலும் ஆணி பாய்ந்து இருந்தது. அப்போ பக்கத்துல இருக்கிற உடனே எழுப்பி, பிரதர், அவர் இன்னைக்கு பெராக்கால ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியத்துல இருக்காரு பிரதர், எப்படியாக நான் பார்க்கிறேன் பிரதர். ஆனா அவரு இயேசு கிறிஸ்து வேதத்துல அவரை குறிச்சு போட்டிருக்கு, ஒரு 10,000 பேர்களில் அழகுள்ளவர் என்று. ஆனா அவர் வயசானவரை வந்து நிக்கிறாரு, அவருடைய கரத்துல தானே 2 ஆணி பாய்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே இந்த வசனத்தை எடுத்து எனக்கு முன்னாடி படிச்சாரு. 53ஆம் அதிகாரம் ஏசாயா 1ஆம் வசனம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போல வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக அவர் எழுப்புகிறார். யாருக்கு முன்பாக? அவனுக்கு முன்பாக. அவன் என்கிற அவன்தான் நான். அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்ட ஒரு மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். ஒரு அசட்டை பட்டப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இந்த வசனத்தை அவர் படிச்சாரு. அப்ப நான் நல்ல பிசினஸ் மேன், எனக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா கர்த்தர் எனக்கு வெளிப்பட்டார். பவுலுக்கு வெளிப்பட்டது போல, எல்லா அப்போஸ்தலருக்கு வெளிப்பட்டது போல எனக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். நீங்கள் ரொம்ப பரிசுத்தமா இருந்தாதான் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார்னு நினைக்காதீங்க. இதுதான் நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க அநேக குறைகளோடு இருக்கும் போதுதான் கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களை அழைப்பார். ரொம்ப பரிசுத்தமா இருந்துட்டீங்கன்னா அவங்களதான் கர்த்தர் அழைப்பார் நான் நினைச்சேன். பரிசுத்தமா பொறுமையா நிதானமா இருக்கிறவங்களதான் கர்த்தர் அழைப்பார் நான் நினைச்சேன். ஆனா நான் நினைக்கிற மாதிரி கர்த்தர் அப்படி இல்லையே. அவர் எல்லாரையும் அழைக்கிற கர்த்தர். இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம என்ன சொல்றது? He is called the man of sorrows. இவர் இப்படி வெளிப்பட்டது உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனா அதற்கு நம்ம தகுதியுள்ளவர்களா கொஞ்சம் கூட இல்லை. சற்றாகிலும் தகுதி இல்லை. ஆனா கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி நம்மை பயன்படுத்துகிறார். உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தருடைய ஊழியக்காரருக்காக அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. They're waiting for the servant of God. நிறைய பேர் காத்து, சீயோன் குமாரத்திகள் நிறைய பேர் காத்திருக்காங்க. எப்போ வருவாங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க? எப்போ வருவாங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க? இப்படி எப்போ வருவாங்க எங்களை விடுவிக்க? கர்த்தர் அவர்கள் மூலமாக எப்படி கிரியை செய்வாரு? எப்போ வருவாரு என்று காத்திருக்காங்க. சோ ஆண்டவர் இன்னைக்கு வருவா, அவர் எப்படி வருவாரா? ஊழியக்காரர்கள் மூலமா தான் வருவாராம். ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாரு. செகண்ட் கமிங் திருப்பியும் பகிரங்க வரையில அவர் வருவாரு, ரகசிய வருவார், அது வேற. ஆனா இப்போ எப்படி வந்து ஊழியம் செய்வாரு? யாருக்காக காத்திருக்காங்க இந்த சீயோன் குமாரத்திகள்? எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து
கண் போனதே சீயோனின் மாதுகள் தேடி திரி செய்தி கேளிரோ. இந்த சீயோனின் மாதுகள் தேடிரோ. சாரோனின் அங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தரணி மீதில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தரணி மீதில் ஆளுகை செய்திட சடுதி Hallelujah. வாருமே. So உங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் கேக்குதா இல்லையா? உங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் கேக்குதா? எனக்கு அற்புதம் நடந்தா போதுன்னு சொல்லி காத்துட்டு இருக்கீங்க. நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், ஆனா ஆண்டுடைய எண்ணங்களில் என்ன இருக்கு, ஆண்டுடைய சித்தம் என்ன இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட நம்மளால நினைச்சு பார்க்க முடியல. ஆண்டுடைய சித்தப்படி வாழும்படிதான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்காரு. ஆனா நம்ம சுயத்தின் கடை வாழுகிறோம். வீடு கட்டலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, என்ன பண்ணலாம், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பாய்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நாட்கள் முடிவுக்கு வந்துடுச்சு. The end of the days have come. தூய்மை அதிர்ச்சிகளோ, பயங்கரமான புயல் காட்சிகளோ எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எருசலேம்ல அந்த ஆலயம் கட்டுவதற்கு எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. எல்லாம் ஆயத்தமான பிறகு ஆலயம் கட்டி முடிக்கும் போது 24 மணி நேரத்துல ஒரு ஆலயத்தை கட்டக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸ் அவங்க வந்து இறங்கிட்டாங்க. அவங்க வந்து கட்டி முடிச்ச உடனே யார் அங்க வந்து உட்காருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யார் உட்காருவா? ஏசு கிறிஸ்துவா? அப்பதான் வந்து உட்காருவான் அந்தி கிறிஸ்து. அப்பதான் கிறிஸ்தவர்கள் புரிஞ்சுக்கணும் யாரு அந்தி கிறிஸ்துன்னு. கரெக்டா அந்த ஆலயத்துல யூதர்கள் ஆண்டு மறுதளிச்சிட்டாங்க. ஆனா ஆலயத்தை கட்டுவாங்க, மெசையா வந்து உட்காருவாருன்னுவாங்க. மெசையா யாரு? அந்தி கிறிஸ்து வந்து உட்காருவான். உண்மையாக மெசையாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ அவங்க விசுவாசிக்கல. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்ஸ் இயேசு கிறிஸ்து தான் மெசையான்ட்டு உண்மையை சொல்றாங்க. எல்லா முஸ்லிம்ஸும் மெசையா இயேசு கிறிஸ்து தான் மெசையா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்கிட்டையும். ஆனா யூதர்களோ கர்த்தருடைய பிள்ளைகளோ மெசையா இயேசு கிறிஸ்து நம்பல. உலகமே நம்புது, இது முஸ்லிமும் நம்புறாங்க. திருப்பி இயேசு கிறிஸ்து வருவார் நம்புறாங்க. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க வருவாரு நம்புறாங்க. ஆனா யூதர்களோ அந்தி கிறிஸ்து வந்து உட்கார வைக்க போறாங்க. My dear people, இன்னைக்கு இந்த AI மூலமாக செய்யப்பட்டது ரோபோ குழந்தை பெற்று கொடுக்கிறதுக்கு அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு இனி இனத்தாய் வாடகத்தாய் தேவையில்லை. நீங்க ஒரு ரோபோ மெஷின் வாங்கி வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு குழந்தை பெற்றுக் கொடுக்கும். இதுதானே பைபிள் எழுதிருக்கு. இதெல்லாம் நடக்குது இல்ல? இன்னும் ஆண்டு விசுவாசிக்கல, கடைசி காலத்தில் இருக்கிறோம் நம்மள. நீங்க சீயோன் குமாரத்திகள் தேடி திரிகிறதை தெரியாம பைத்தியக்காரத்தனமா சுத்திட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த மாசம் வாக்குத்தத்தம், உன்னை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவாய். நம் கொம்பை காண்ட மிருகத்தின் கொம்பை போல் அவர் உயர்த்துவார். புதிய எண்ணெயினால் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க?
The Lord shall do great things in our life. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். Hallelujah. Can you sing this song? புதிய நேரான விஷயம். நாளும் தூதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் சமூகம் எனக்கு கிடைக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையாயே நாயும் பேசிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையாயே நாயும் பேசிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாத துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கப்பட்டேன் மையழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீர். அழைத்திடாமல் திசை கேட்டெங்கோ அழைத்திடாமல் தீவிரமாய் என்னை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன். உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஹல்லேலூயா. சாத்தான் நம்மள என்னங்க பண்ண முடியும்? கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தருடைய சித்தம் இருந்தா தான் என்ன வேணா பண்ணலாம். ஆனா கர்த்தர் நம்முடைய ஜீவனுக்கு ஒப்பாக எந்த ஒரு காரியத்தையும் அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. நம்முடைய ஜீவனை காப்பாற்றி நம்மை காத்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. சத்துருவின் தலையை நசுக்குவார். சாத்தான் தலை நசுக்கப்படும். அவன் நசுக்கப்படுவான். அவன் மடிந்து விழுவான். ஹல்லேலூயா. இந்த வேதம் கூறுகிறது அவன் ஒன்றுமில்லாம போவான். ஆனா கர்த்தரோ நமக்கு பக்கபலமாயிருந்து நமக்கு ஆறுதலாயிருந்து நம்மை நடத்துவார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த கரமாகி ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார். கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார். கிருபையாலே ஹல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் ஸ்டாப் ஹல்லேலூயா. பாடி பாடி